ஓகே, திரும்பவுமாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. இந்த பாடத்தினூடாக இந்த நாளில் கூட நாங்கள் புதிய ஒரு பாடத்துக்குள்ளாய் கடந்து போகிறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு கடந்த முறை படித்த பாடம்? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? என்ன தலைப்பில் படித்தோம்? விடுதலை, டெலிவரன்ஸ். டெலிவரன்ஸ், அதை குறித்து படித்தோம். சரி, விடுதலையை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கான இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு கிடைத்ததான விடுதலை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது மனிதனுக்கான எல்லா விடுதலையும் கொடுத்து விட்டார். ஆனால் விடுதலையை இவனுடைய ஜனங்கள் அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கான சில காரணங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். யாருக்கு சொல்ல முடியும் அந்த காரணங்கள்? அறியாமை. ஒன்று, முதலாவது இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தில் இருக்கிற அந்த வல்லமை, அதிகாரத்தை அறியாமை ஒரு விதமான ஒரு காரியம். அதே விதமாக பார்க்கும் பொழுது அது ஒரு முக்கியமான காரியம். அது மட்டுமல்லாமல் அந்த விடுதலை குறித்து அறியாமை. அடுத்தது, சிலர் அறிந்திருந்தாலும் கூட அடுத்த காரியம் என்ன? என்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தாம இருப்பது. ஒன்று நடைமுறைப்படுத்தாமல். இப்ப நாங்க படிச்ச பாடங்கள் போன முறை படிச்ச மத்தவங்க யாராவது சொல்லலாம்? மற்றவங்களுக்கு சந்தர்ப்பம். முக்கியமான சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஞாபகம் இருக்கா? முதலாவது அறியாமை, இரண்டாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மீட்பை பெற்றுக்கொண்டு விடுதலை அனுபவிக்கும் படிக்கு கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் அந்த தேசத்தில் வந்த போது அந்த கானான் தேசத்துக்காக புறப்பட்ட போது அந்த மீட்பின் மூலம் வந்த அந்த விடுதலை அனுபவிக்க முடியாமல் மறைத்து போனார்கள் வனாந்திரத்திலே. காரணம் என்ன? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்று வசனத்தை ஏற்றுக்கொள்ள, அதுக்கு அது சரி. அது முதலாவதுக்கு அறியாமை. ஓகே, மனதை. ரெண்டாவது ஈஸ்வருடைய வாழ்க்கையில எப்போதுமே மனம் எப்படிப்பட்ட மனமா இருந்தது? எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள்? கடினமா இருந்தது. அந்த கடினத்துக்கான காரணம் என்ன? எதை குறித்து சிந்தித்துக் கொண்டு? எகிப்தை குறித்த மனப்பான்மை. எகிப்தின் மனப்பான்மையானது, அதாவது பழைய வாழ்க்கை முறை இருக்கும் சொன்னா அது மனம் புதிதாக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காமை நிமித்தமாக அவர்கள் அந்த விடுதலை அனுபவிக்காமலே வனாந்திரத்திலே மறைக்க வேண்டியதா இருந்தது. அடுத்த காரியம் என்னது? தேவன் எங்களை விடுதலை அனுபவிப்பதற்கு தடையா இருக்கிற காரணங்கள் யாருக்கு சொல்ல முடியும்? மூன்றாவது, அவர்கள் கானானுக்கு வந்த போது அங்கே அவர்களுக்கு மன்னா நின்று போனது. தேவன் எதிர்பார்த்த காரியம் என்ன? தேவனை பரீட்சை பார்க்க தொடங்கினார். நான் கேட்கிற கேள்வி, பொறுப்பு வேண்டும். பொறுப்பு உணர்வு வேண்டும். ஆமா, அந்த பாடத்தை நீங்க பாருங்க, பார்க்காதவங்க. அத முக்கியமான 3 காரியங்களை பேசுறோம். அதாவது விடுதலை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கான காரணங்கள். ஒன்று விடுதலை குறித்த அறியாமை. இரண்டாவது, அந்த விடுதலை குறித்த அறிவு இருந்தாலும் கூட அந்த அறிவின் மூலமாய் மனம் புதிதாக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காதபடினால், பழைய மனப்பான்மை, பழைய வாழ்க்கை, அந்த மனதிலே இருக்கிற பழைய காரியம் நிமித்தமாக அந்த விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு முடியாமல் இருக்கிறார்கள். மூன்றாவது காரியம் இறுதியாக கற்றுக்கொண்டது, அதாவது தேவன் விடுதலை அனுபவிப்பதற்கு எங்களுக்கும் ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நாங்கள் செயல்படுத்தும் போது தேவன் அந்த காரியத்தை செய்வார். ரைட். இன்றைக்குரிய பாடம் இன்னும் ஒரு முக்கியமான காரியம். இந்த பாடங்கள், இந்த பாடத்தொடரிலே நான் கொஞ்சம் பின்பதாக வர வேண்டிய பாடம் 2வது பகுதியிலே. ஆனால் முதலாவது எடுப்பதற்கான காரணம், முக்கியமான காரணம் என்னென்னால், அடுத்த வரப்போற பாடங்கள்ல இந்த காரியங்கள் பயன்படுத்தப்பட போறபடினால் இன்னைக்கு படிக்கிற பாடமானது இறுதியாக வர வேண்டிய பாடத்தை முன்பதாக எடுத்திருக்கேன். காரணம், உங்களுக்கு சில காரியங்களை புரிந்து கொள்வதற்காக. இன்றைக்கு நான் சீக்கிரமாக முடிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே நான் எவ்வளவு சீக்கிரமாக முடிக்கிறோனோ அவ்வளவு சீக்கிரமாக நாங்கள் சீக்கிரமாக பார்க்க போகிறோம். ரைட், நான் சீக்கிரமாய் தலைப்புக்கு நான் கடந்து போகிறேன். ரைட், எல்லாருடைய மைக்ஸ் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. சத்தம். ஓகே, எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. தேவைப்பட்டா பைபிள்
எல்லாருடைய மைக் ஓப்பன். ஓகே ரைட். நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் விளங்குதா எல்லாருக்கும்? திரும்பவும் கேட்கிறேன். எஸ் பாஸ்டர். எஸ். ஓம் பாஸ்டர் விளங்குது. ஓகே தேங்க்யூ. ஓகே, இந்த நாளிலும் கூட நாங்கள் முன்னொரு புது பாடத்துக்காக கடந்து போகிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த ஊழியமானது ஆண்ட்ரூ வுமக் கரிஸ் லங்கா ஊழியத்தோடு இலங்கை NCSL நிறுவனத்தோடு சேர்ந்து செய்கிற ஒரு முக்கியமான காரணம். இந்த பாடத்தினூடாக என்னுடைய நோக்கம் தேவனுடைய வார்த்தையில சத்தியங்களை திட்ட தெளிவாக எடுத்து காட்டி அதனூடாக வருகிற விடுதலை அனுபவிப்பதற்கான காரியத்தை நாங்கள் முயற்சிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் 48 பாடங்கள் இருக்கிறது. அதே விதமாக இது ஆங்கில மொழி, தமிழ், சிங்கள, தமிழ் மொழியிலும் 3 மொழியிலும் இலங்கையிலே காணப்படுகிறது. ரைட். இந்த நாளிலே தலைப்பு என்னவென்றால், உங்கள் ஜெபத்திற்கு பதில் வராத போது என்ன செய்வது? அதான் தலைப்பு முக்கியமானது. இந்த காரியம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காரியம். நிறைய நேரம் உங்களுக்கு வரக்கூடிய காரியமா இருக்கலாம், உங்களுடைய சிந்தனையில ஓடுகிற ஒரு காரியமா இருக்கலாம். அதே விதமாக அநேக விசுவாசிகளுக்கு கூட வருகிற ஒரு விதமான காரியமா இருக்கலாம். ஆகவே இன்றைக்கு நாங்க இந்த காரியத்தை கலந்தாலோசிக்க போகிறோம், படிக்க போகிறோம். இதனூடாக தேவன் எங்களுடைய வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிறதான ஜெபத்தினூடாக அவருடைய காரியம் என்ன என்பதை குறித்து நாங்கள் அதிகமாக பார்க்க போகிறோம். ரைட். நான் நம்புறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய அநேகர் கேள்விகள் கேட்பார்கள் சபையிலே. நாங்க எவ்வளவு நாளா ஜெபம் பண்றோம், ஏன் ஒண்ணுமே நடக்க மாட்டேது சொல்லி ஒரு கேள்விகள் கேட்பார்கள். ஆக அதற்கான ஒரு பதிலாகவும் இந்த பாடமானது கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்ய போகிறது. ரைட். ஆகவே நாங்கள் தெளிவாக இருப்போம். நாங்கள் இந்த பாடத்தினோட பின்பதாக கேள்வி நேரத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் நேரம் போதாது. ஆனாலும் நான் அதை குறித்து வருகிற வாரத்திலே நாங்கள் கேட்க போகிறோம். ஆகவே நீங்கள் இதை நல்லா படித்துக் கொள்ளுங்கள். பின்பதாக நாங்கள் கேள்விகளை கேட்க போகிறோம். ரைட். முதலாவது காரியம், எங்களுக்கு தெரியும் தேவனுடைய வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி, விசுவாசத்தின்படி நாங்கள் ஏறெடுக்கும் எல்லா ஜெபத்துக்கும் தேவன் எப்போதும் பதிலளிக்கும் என்பதை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். நாங்கள் பார்க்கிறோம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். யாராவது வாசிங்கள் பார்ப்போம். சீக்கிரமாக வாசிங்கள். சீக்கிரமா யாராவது உதவி செய்யுங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றிய நாம் கொண்டிருக்கும் தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமேயானால் அவரிடம் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். ஆமேன். வேத வசனத்தின்படி நாங்கள் பார்க்கிறோம், நாம் எதையாகலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை பற்றி அவரை பற்றிய கொண்டிருக்கிற தைரியம். அப்ப அந்த அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கிற எந்த ஜெபத்துக்கும் அவர் செவி கொடுக்கிறார். அதுதான் சத்தியம். அதாவது சில நேரத்துல நாங்க தேவன் செவி கொடுக்கிறாரா, தேவன் கேட்கிறாரா இல்லையான்னு சொல்லி ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்கிற எந்த காரியமானாலும் தேவன் அதுக்கு செவி கொடுக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் கொண்டிருக்க பெரிய தைரியம். அப்ப 15ஆம் வசனம் சொல்றது, நாம் எதை கேட்டாலும் அவர் செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, தேவன் வேத வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்கும் போது அதுக்கு செவி கொடுக்கிறார். அதுதான் அர்த்தம். அப்ப அவர் அதுக்கு பதில் கொடுக்கவும் கூடும் என்று சொல்லி வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, சத்தம் எல்லாரும் ஆஃப் பண்ணிருங்க. ரைட். அப்ப வேதத்தின் படி பார்க்கும் பொழுது தேவன் எங்கள் ஜெபத்துக்கான அந்த காரியத்தை அவர் செவி கொடுக்கிறார். அதாவது சும்மா எல்லாத்துக்கும் இல்ல, அவருடைய சித்தத்தின்படி கேட்கிற எந்த காரியத்துக்கும் அவர் செவி கொடுக்கிறார். ஆகவே அதை அவர் செவி கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர் செவி கொடுக்க என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடினால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, வேதத்தில் சொல்லுகிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப வசனம் ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுறவனுக்கு திறக்கப்படும். இதை குறித்து கடந்த வாரத்திலே கற்றுக்கொண்டோம். இந்த வசனத்திலே 3 விதமான முதிர்ச்சி நிலையிலே இந்த ஜெபத்தை குறித்து பதிலை குறித்து நாங்கள் போன பாடத்திலே, விடுதலையின் பாடத்திலே கற்றுக்கொண்டோம். அதாவது தேவன் எங்களுக்கு எப்படி விடுதலை கொடுப்பார் என்று சொன்னால், ஒவ்வொரு குறிப்பிட்ட முதிர்ச்சியின் அடிப்படையில எங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் கூடுமானவராய் இருக்கிறது குறித்து இந்த ஜெபத்தினூடாக கற்றுக்கொண்டோம். ஆனா இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம்,
தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார், தேவன் எங்களுக்கு பதில் கேட்கிறவனுக்கு கொடுக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் அநேகருக்கு இருக்க ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால், நாங்கள் அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறோம், அவரிடத்தில் கேட்கும் போது அவரை அது செவி கொடுக்க என்பதை அறிந்து இருக்கிறோம். இப்ப நாங்க வசனத்துல பார்த்தோம் இல்லையா, தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கிறோம், தேவனுடைய விருப்பத்தின்படித்தான் நாங்க செய்யறோம், தேவனுக்காக உண்மையோடு வாழ்றோம், நல்ல ஆண்டவருக்காக நிறைய காரியங்கள் செய்யறோம். அப்படி இருந்தும் தேவன் சித்தப்படி கேட்டிருந்தும் சில நேரத்துல எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது, தேவன் ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தரவில்லை என்கிற ஒரு விதமான ஒரு துக்ககரமான சூழ்நிலைக்குள்ளாக மனிதர்கள் சிந்திப்பது உண்டு. அதாவது தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பதில்லை, நான் அவருக்காய் வாழ்கிறேன், அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறேன், கேட்டும் தேவன் பதில் கொடுக்காமல் இருப்பதை போன்றதான ஒரு காரியம் உங்களுக்கு தோன்றலாம். நான் நம்புறது சின்னத்துல சபை ஊழியக்காரர்கள் எங்களுக்கும் இருக்கிறது, தேவன் இந்த ஜெபத்துக்கு பதில் தரவில்லை என்ற எண்ணம் எங்களுக்குள்ள வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விசுவாசிகளுக்கும் இப்படிப்பட்ட உணர்வுகள் ஏற்படலாம். அப்ப இந்த காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு புரிகிற காரியம் என்னவென்றால், இந்த 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 காரியத்தை குறித்து, இந்த காரியத்துக்கான இந்த பிரச்சனைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தோன்றுகிற சூழ்நிலையில் நாங்கள் எப்படி அதுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வேதாகமம் திட்ட தெளிவான சில காரியங்களை சொல்லுகிறது. ஓகே, நாங்கள் பார்க்க போகிற இந்த பாடத்துல முக்கியமான சில காரியங்கள், அதாவது நாங்கள் இந்த 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 கேள்விக்கான பதிலை கண்டுபிடிப்பதற்கு தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எவ்விதமாய் செயல்படுகிறார் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்கும் போது அல்லது அதை கற்றுக்கொள்ளும் போது நாங்கள் இந்த 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 ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நினைக்கிறதற்கு புரிய பதிலை சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நம்முடைய தேவன், வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் ஆவியானவர், நம்முடைய தேவன் ஆவியானவர். முதலாவது நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறபடினாலே அவர் நமது ஜெபத்துக்கு பதில் அளிக்க ஆவிக்குரிய மண்டலத்தில், அதாவது ஆவிக்குரிய மண்டலம் சொல்லும் பொழுது காணப்படாத உலகம், இன்விசிபிள் வேர்ல்ட்னு சொல்லுவார்கள், அதாவது ஸ்பிரிச்சுவல் ரிலாம், அதாவது ஆவிக்குரிய மண்டலத்தில் செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி யோசிக்கிற நமக்கு முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், தேவன், நம்முடைய தேவன் யார் என்பதையும் அவர் எப்படியாக செயல்படுகிறார் என்பதை குறித்து நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 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 குறிப்பிட்ட பகுதியின் அடிப்படையில் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய தேவன் ஆவியானவர். வேதவசனம் சொல்கிறது, யோவான் 4ஆம் அதிகாரம் சொல்கிறது, நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப வேதத்தின்படி நாங்கள் பார்க்கிறோம், அவர் ஆவியா இருக்கிறபடியினால் அவர் நமது ஜெபத்துக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் அல்லது இப்படி சொல்லலாம், காணப்படாத உலகத்திலே, அதாவது தேவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் ஆவிக்குரிய மண்டலத்தில் எங்களுடைய ஜெபத்துக்கான பதிலளிப்பதற்கு செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதை விளங்கப்படுத்த போறோம் உங்களுக்கு. ரைட் ரைட் இதான் ரெண்டு முக்கியமான காரியம். இப்ப நாங்க இருப்பது சரீர மண்டலம், பிசிக்கல் ரிலாம்னு சொல்லுவோம், அதை காணப்படுற உலகத்துல இருக்கிறோம். இது முக்கியமானது. இப்ப நாங்க இருக்கிற உலகம் சரீர மண்டலம் அல்லது காணப்படும் உலகம், இங்க எல்லாமே பார்க்கலாம். ஆனா அதே விதமாக இன்னொரு உலகம் இருக்கிறது, ஆவிக்குரிய மண்டலம் அல்லது ஆவிக்குரிய உலகம் அல்லது காணப்படாத உலகம், ஸ்பிரிச்சுவல் ரிலாம்னு சொல்லுவாங்க. இப்ப தேவன் ஆவியா இருக்கிறபடினால் ஆவிக்குரிய மண்டலத்தில் அவர் கிரியை செய்கிறார். அதே விதமாய் இந்த பூமி அதாவது நாங்கள் வாழ்கிறதான இந்த சரீரம் மண்டலத்திலே அல்லது காணப்படுகிற உலகம் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அப்ப இதை குறித்து நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது தேவன் எப்படியாக தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் திட்ட தெளிவாய் பார்க்க போகிறோம். ரைட், நாங்கள் சொன்னது போல ரெண்டு விதமான காரியம் உலகம், அதாவது ரெண்டு விதமான மண்டலங்களுக்கு காணப்படும். ஒன்று ஆவிக்குரிய மண்டலம், காணப்படாத உலகம். அடுத்தது சரீர மண்டலம், பிசிக்கல், அதாவது காணப்படுகிற உலகம். சரியா? அப்ப இந்த ரெண்டு மிக முக்கியமானது. இப்ப இந்த ரெண்டு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ரெண்டு காரியம், காணப்படாத உலகமும் காணப்படுற உலகத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கு. அதாவது இந்த ரெண்டு காரியத்துக்கான முக்கியமான, அதாவது ஆவிக்குரிய மண்டலம், சரீர மண்டலம், காணப்படாத உலகம், காணப்படுற உலகம். அப்ப ரெண்டு விதமான உலகத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த 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 காரியத்தை புரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு அந்த கேள்விக்குரிய பதிலுக்கு விடை காண்பதற்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், இந்த ரெண்டு மண்டலத்துக்கு இடையில இருக்கிறதான இந்த காரியம், அதாவது
ஆவிக்குரிய மண்டலம் காணப்படாத உலகத்தில் இருக்கிற சில காரியங்களை இந்த சரீர மண்டலத்துக்கு நடுவுலே ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்துக்கும் சரீர மண்டலத்துக்கு இடையிலான முக்கியமான காரியம் அதுதான் இந்த வசனத்தை யாராவது வாசிங்க பாப்பா, சீக்கிரமா வாங்க. விசுவாசம் என்பது ஆவிக்குரிய மண்டலத்திற்கும் காணப்படாத உலகம் மற்றும் சரீர மண்டலத்திற்கும் காணப்படும் உலகம் இடையிலான ஒரு பாலமாக காணப்படுகிறது. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, விசுவாசம் என்பது ஆவிக்குரிய மண்டலம், அதாவது காணப்படாத உலகத்துக்கும் சரீர மண்டலத்துக்கும் காணப்பட்ட உலகத்துக்கும் இடையிலான ஒரு பாலம், பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. ரெண்டு பாலம், ரெண்டு நடுவுல ஒரு பாலம் இருக்குன்னு சொன்னா பாலத்தால இந்த பக்கத்துல இருந்து பக்கத்துக்கு கடந்து போகிறோம். விசுவாசம் என்பது காணப்படாத உலகத்துக்கும் காணப்பட உலகத்துக்கும் இடையிலான ஒரு பிரிட்ஜ் அல்லது பாலம். இன்றைக்கு நாங்கள் படிக்கிற இந்த பாடம் உங்களுக்கு சொல்ற ரெண்டு விதமான மண்டலத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறேன். அதாவது இந்த ரெண்டு மண்டலத்தை குறித்து கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பாடத்துக்கான இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? அப்ப எத்தனை மண்டலங்கள் இருக்குது? எத்தனை மண்டலம்? இரண்டு மண்டலங்கள். ரெண்டு மண்டலங்கள். ஒன்று காணப்படாத உலகம், காணப்படுகிற உலகம். இதை புரிந்து கொள்ளணும். அதாவது காணப்படாத உலகம் சொல்றது ஆவிக்குரிய மண்டலம், காணப்படுற உலகம் சொல்றது சரீர மண்டலம், நாங்க வாழ்ற, அதாவது எங்களுக்கு பார்க்கக்கூடிய காரியங்கள். ரைட்? ஓகே. இதை நாங்க அப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருந்து, அதாவது ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை இந்த சரீர மண்டலத்துக்கு கொண்டு வருவதற்கு எது பாலமாய் அமைகிறது? விசுவாசம். இதை போட்டு புரிந்து கொள்ளுது. சரி, ஓகே. இப்ப நாங்கள் பார்க்க போகிறோம் விசுவாசம் என்றால் என்ன. சரியா? பாஸ்டர்ஸ் கொஞ்சம் போன் ஆஃப் பண்ணி போன, சைலண்ட் போடு. ரைட். விசுவாசம் என்றால் என்ன? வேதத்திலே எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? வாசிங்க பாப்போம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ஏன் ஜெபத்துக்கு பதில் வராத போல் ஒரு காரியம் எங்களுக்கு தோன்றது. அது அதுக்கு என்ன பதில்? வாசிங்க யாரா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஓகே. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, கான்பிடன்ஸ். அதாவது நாங்கள் நம்புற ஒரு காரியம், அதை குறித்து ஒரு உறுதி. அது மட்டும் இல்ல, அடுத்த காரியம் சொல்றது காணப்படாதவைகளை குறித்த நிச்சயமாய் இருக்கிறது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. காணப்படல, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இதுல என்ன சொல்றது? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. காணப்படல, அதை குறித்ததான நிச்சயமா இருக்கிறது. சரியா? இப்ப நீங்க இதை புரிந்து கொள்ளணும். இப்ப இந்த இடத்துல காணப்படலன்னு சொன்னதுக்கு அது இல்லைன்னு அர்த்தமா, அல்லது அது அங்க இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கா, அல்லது காணப்படல்னு போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்கு? எப்படி போட்டிருக்கு? காணப்படாதவைகள். ஓ, காணப்பட, இல்லைன்னு போடல. அது இல்லாதவைகள் குறித்ததான இது குறிப்பிட காணப்படல. அது அர்த்தம் என்னவென்றால் அது இருக்குது, ஆனால் எங்களுடைய சரீர கண்களுக்கு விலங்கு பார்க்க முடியல. அதுதான் அர்த்தம். அதாவது காணப்படல அர்த்தம் சொன்னா அது இருக்குது, ஆனா இன்னும் காணப்படல. எங்களுடைய சரீர கண்களினால் அல்லது எங்களுடைய சரீர மண்டலத்திலே அது ஒண்ணு எங்களுக்கு விளங்க மாட்டேது. எங்களுக்கு அது ஒன்னும் பார்க்கல. சரியா? சரி, சில உதாரணங்கள் சொல்றேன் உங்களுக்கு, அப்ப புரியும். ரைட். இப்ப நீங்க பாருங்க, இப்ப ரேடியோ வேவ்ஸ் சொல்லுவாங்க. ரேடியோ அலைகள், வானொலி அலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி போன் கவரேஜ் சொல்லுவாங்க தானே? மத்த என்ன, டிவி சிக்னல். ரைட். இப்ப
இந்த 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 டிவி அல்லது இந்த குறிப்பிட்ட இந்த வானொலி அல்லது டிவி அல்லது போன் இதெல்லாம் வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. இந்த வேலை செய்யறதுக்கு முக்கியமான தேவை என்னது? என்ன தேவை? என்ன தேவை? போன் இருந்ததுக்கு என்ன, இந்த போன் வேலை செய்யறதுக்கு என்ன தேவை? இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். போன் வேலை செய்ய கவரேஜ் தேவை. கவரேஜ் தேவை. கவரேஜ் தொலைபேசி அலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? கவரேஜ் சொல்றது அலைகள், வானொலி அலைகள். இப்ப இந்த காரியங்கள்லாம் இருக்கிறனால தான் போன் வேலை செய்யுது இல்லையா? ரைட். இப்ப இந்த காரியத்தை நாங்க எடுத்து நான் உங்களுக்கு கேட்கிறேன். இப்ப இந்த அந்த இப்ப நாங்க போன் அல்லது ரேடியோ அந்த சிக்னல்ஸ், டிவி சிக்னல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? இந்த இந்த நாங்க இந்த நாங்க இருக்கிற உலகத்துல இருக்குது. ஆனா என்ன என்ன பிரச்சனை சொல்லுங்க பாப்போம். அது எங்களுடைய கண்ணுக்கு காணப்படல. அப்ப காணப்படாதனால அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. விளங்குதா? காணப்படல அதனால அர்த்தம் கிடையாது இல்லைன்னு சொல்லி. அது இருக்குது. ஆனா என்ன பிரச்சனை சொன்னா எங்களுடைய கண்ணுக்கு விளங்குது இல்லை. அப்ப அது அந்த கண்ணுக்கு விளங்காத படியினால் அது இல்லைன்னு ஆகாது. அப்ப விசுவாசம் என்பது என்னது? இல்லாத ஒரு காரியத்தை பேசல, காணப்படாதவைகளை கொடுத்த நிச்சயம். அதுதான் விசுவாசம். அப்ப அப்ப ஆவிக்குரிய மண்டலத்திலே சில காரியங்கள் நடக்குது. ஆனா என்ன பிரச்சனை சொன்னா அது எங்களுக்கு ஒன்னும் என்ன செய்யப்படல, காணக்கூடிய மாதிரி இல்ல, காணக்கூடிய மாதிரி இல்ல. ஆகவே தான் வேதத்திலே 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுது. என்ன வாசிங்க யாராவது சீக்கிரமா? 1 கொரிந்தியர் 2:9 அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். அது வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:9. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்த போது இல்ல சாரி மன்னிச்சுங்க. தேவனை பற்றிய சாரி 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். ஓகே, போதும். அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் இருக்குன்னு சொல்லுதா இல்லைன்னு சொல்லுதா? இருக்குதுன்னு சொல்லுது. இருக்குது. ஆனா என்ன பிரச்சனை சொன்னா அது எங்களுக்கு கண்ணுக்கு ஒண்ணு விளங்கல, அது எங்களுக்கு காதுக்கு, எங்களுக்கு சரீர கண்ணுக்கு விளங்கல, சரீர மண்டலத்தை விளங்கல, சரீர காதுக்கு கேட்கல. அதே போல நாங்கள் அதை எங்களை இன்னும் அதை நாங்க அதை பிடிக்கல ஒண்ணும். விளங்குதா? அப்ப ஒன்று காணாதபடியினால் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, கேட்காதபடினா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, தொடாதபடியா இல்லைன்னு அர்த்தம் இருக்குது. ஆனா எங்களுடைய கண்ணுக்கு ஒன்னும் விளங்கல அல்லது காதுக்கு ஒன்னும் கேட்கல. விளங்குதா உங்களுக்கு? அப்ப ரேடியோ அலைகள், வானொலி அலைகள், போன் அலைகள் அல்லது டிவி சிக்னல்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஆனா என்ன பிரச்சனை சொன்னா எங்களுக்கு காதுக்கு கேட்கணும்னு சொன்னா அல்லது எங்களை கண்ணுக்கு டிவியை பார்க்கணும்னு சொன்னா அந்த 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 அலைகள் வேவ்ஸ் சொல்லுவோம், அதை பார்க்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ரேடியோ ரேடியோ அலைகள் போய்கொண்டு இருக்குது. அத ரேடியோல சத்தத்தை கேட்கறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? கண்ணுக்கு விளங்கல எங்களுக்கு. என்ன செய்யணும்? ரேடியோ ஆன் பண்ணு பாஸ்டர். ரேடியோ ஆன் பண்ணி என்ன செய்யணும்? ஆன் பண்ணி அதுக்கு அந்த சவுண்ட நாங்க கூடுதலா வைக்கணும். இல்ல, டியூன் பண்ணணும். அந்த அலை வரிசையை பிடிக்கிற டியூன் பண்ணணும். அதே மாதிரி டிவி, அதே மாதிரி போன். அப்ப டியூன் பண்றது தான் அதனுடைய உண்மையான அந்த இருக்கிற காரியங்களை காது கேட்கும் அல்லது கண்ணால பார்க்கலாம். அப்ப இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்ன சொன்னா, இப்ப இதே மாதிரி தான் இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிற காரியங்கள் இருக்குது. அந்த காரியங்களை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது இருக்கு. அந்த காரியம் சரீர மண்டலத்துல நாங்கள் கண்ணால பார்ப்பதற்கு அல்லது காதால கேட்பதற்கு எங்களுக்கு என்ன தேவை? டியூன் பண்றது என்னது? விசுவாசம். அப்ப உங்களுக்கு புரியுது. இப்ப நான் சொல்ல வர காரியம் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஆவிக்குரிய மண்டலத்திலே சில காலம் நடக்குது.
அந்த காரியம் எங்களோட சரீர மண்டலத்துல இன்னும் எங்களுக்கு தென்படல. அப்ப அந்த காதால கேட்க இல்ல, கண்ணால பார்க்க தொடைய முடியல, ஆனா இருக்குது. அந்த காரியத்தை சரீர மண்டலத்திலே நாங்கள் அனுபவிப்பதற்கு, வெளிப்படுவதற்கு நாங்க டியூன் பண்ண, அந்த டியூன் பண்ற காரியம் தான் விசுவாசம். ரைட். இப்ப இதுக்கு வேதத்துல இருந்து ஒரு உதாரணத்தோடு சொல்றேன், சரியா? நல்லா கேட்டுக்கொள்ளும். அதாவது ஒரு காரியம் சரீர மண்டலத்துல இருக்குது, அத ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்குது, ஆனா அது சரீர மண்டலத்துல வெளிப்படணும் சொன்னா அது டியூன் பண்ணணும், விசுவாசம் தேவை. ரைட். ஒரு வேதத்துல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்லித்தாரேன். ரைட். ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சரியா? ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். ரைட். இயேசுவானவர் எப்போது மரித்தார்? யாருக்கு சொல்ல முடியும்? யாருக்கு சொல்ல முடியும்? இயேசு எப்போது மரித்தார்? சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சது சொல்லுங்க, பிரச்சனை பிழைச்சா பரவாயில்ல, பாடம் வந்து. எப்போது மரிச்சா எங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல? 33 வயதுல மரிச்சார். மரித்தார் பாஸ்டர். அப்ப உலகத்தை பொறுத்த வரையில எப்ப 33 வயசுல மரிச்சாரு? எப்போது மரிச்சார்? அதான் இந்த காலத்துல கிபி 1ஆம் நூற்றாண்டு. கிபி 1ஆம் நூற்றாண்டுல பிறந்தாரு சொல்றாங்க இல்லையா? கிறிஸ்துக்கு பின் 33, அதாவது அர்த்தம் என்னது? 33 அல்லது 30 இல்லாட்டி இப்படி சொல்லலாம். இப்ப நாங்க சொல்லுவோம், எப்ப இயேசு சாமி உலகத்துல 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் வந்து என்ன செஞ்சார்? மரித்தார் சொல்லிட்டு நாங்க சொல்றோம் இல்லையா? ஆமா, உண்மை அதுதான். அதாவது இந்த பூமியில, அதாவது சரீர மண்டலத்துல, பிசிக்கல் வேர்ல்ட்ல இயேசு மரித்தது வந்து 2000 வருடங்களுக்கு முன்பதான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அதாவது தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய மனதிலே, ஆவிக்குரிய மண்டலத்திலே இயேசு எப்போது மரித்தார் என்றால் வேத வசனம் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்கப்பா. என்ன சொல்லுகிறது? உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஆமென். வசனம் சொல்லுது உலக தோற்றத்துக்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு சொல்லி. என்ன சொல்லுது? இயேசு எப்போ அடிக்கப்பட்டாரா? உலக தோற்றத்துக்கு முன். உலக தோற்றத்துக்கு முன்பதாக. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. தேவனுடைய மனதின் அடிப்படை, தேவனுடைய இருதயத்திலே, அதாவது ஆவிக்குரிய மண்டலத்திலே, அதாவது இந்த காணப்படாத உலகத்திலே இயேசுவானவர் ஆட்டுக்குட்டியாக இயேசு மரித்தது இந்த முழு உலகமே படைக்கப்பட முன்பதாக, உலக தோற்றத்துக்கு முதலாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு மரித்து விட்டார். அது எங்கே நடந்தது? தேவனுடைய இருதயத்தில், அதாவது ஆவிக்குரிய மண்டலத்திலே, ஆவிக்குரிய மண்டலத்தில் நடைபெற்ற ஒரு காரியம். அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நடைபெற்ற அந்த காரியத்தை நிமித்தமாகத்தான் வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இருந்தபடியினால்தான் வேதத்திலே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. தனக்கு முன்பாக வாசிங்க. ஓகே, வாசிங்க பிரதர். வாசிங்க. தனக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இதுதான் முக்கியமானது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அவர் எப்போது கிறிஸ்துவுக்குள் எங்கள் தெரிந்து கொண்டார்? பிதாவாகிய உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டு விட்டார் நம்மை. அப்ப நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. தேவனுக்கு எப்படி எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிவு செய்யக்கூடியதா இருந்ததுன்னு சொன்னா, அவருடைய பார்வையிலே, அவருடைய மனதின் அடிப்படையிலே, அவருடைய மனதின் அடிப்படை, தேவனுடைய பார்வையிலே கிறிஸ்து மரித்தது 2000 வருடங்களுக்கு முன்பதாய் அல்ல. கிறிஸ்து மரித்தது எப்போது? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் ஆவிக்குரிய மனத்தை, அதாவது காணப்படாத உலகத்திலே அவர் மரணித்து விட்டார். அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பு அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக இயேசு
அவர் மரித்தார், ஆட்டுக்குட்டியாக இருந்தார். அப்ப வசனத்தின்படி பார்க்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்பதே ஆவிக்குரிய மண்டலத்திலே அவருடைய மரணம் ஏற்பட்டு விட்டது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் எங்களை தெரிவு செய்து விட்டார். அது ஆவிக்குரிய மண்டலத்திலே. ஆனால் சரீர மண்டலத்திலே காணப்படுற உலகத்திலே அவருடைய மரணம் வெளிப்பட்டது எப்போது? மேனிஃபெஸ்ட் ஆனது எப்போது? 2000 வருடங்கள் முன்பதாக. 2000 வருடங்களுக்கு முன்பதாக. அப்ப தேவனுடைய பார்வையிலே ஆவிக்குரிய மண்டலத்திலே அந்த காரியம் நிகழ்ந்து விட்டது. ஆனால் அந்த காரியம் சரீர மண்டலத்தில் வெளிப்படுவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பதாக வெளிப்பட்டிருக்குது. வசனம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நானும் நீங்களும் இந்த இப்போதுதான் ரட்சிக்கப்பட்டது போல நாங்கள் யோசிக்கிறோம். 1980, 90, 2000, 2005, 2020. ஆனால் வேதவசனம் சொல்றது அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டு விட்டார். அது அர்த்தம் என்னவென்றால், ஆவிக்குரிய மண்டலத்திலே சில காரியங்கள் நடைபெறுகிறது. அந்த காரியங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் கிறிஸ்துவனுடைய மரணத்தின் நிமித்தமாக, கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே சிலுவையில் பலியாக செலுத்தப்பட்ட படியினாலே அந்த காரியம், அந்த சிலுவை பலியின் மூலமாக அவர் என்ன செய்கிறார்? எங்களை அவர் தெரிந்தெடுத்து விட்டார், முன்குறித்து விட்டார். கிறிஸ்துக்குள் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட படியினாலே அவருக்குள்ளாக எங்களை தெரிவு செய்து விட்டார் ஆவிக்குரிய மண்டலத்திலே. ஆனால் அந்த தெரிவானது இப்ப நானும் நீங்களும் என்ன செய்யறோம்? இந்த பூமியில எப்ப அனுபவிக்கிறோம்? அந்த அந்த உலக தோற்றம் தெரிவு செய்யப்பட்டது எப்போது? நாங்கள் இப்ப அந்த தெரிவை நாங்கள் எங்களுடைய சரீர மண்டலத்தை அனுபவிப்பது எப்போது? எப்போது? ரட்சிக்கப்பட்ட பிறகு அனுபவிக்காத இந்த உலகத்திலே சரீர மண்டலத்திலே இப்போதுதான் அனுபவிக்கிறோம். ஆனால் அது எப்ப நடந்து முடிஞ்ச கதை? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக நடந்து முடிஞ்சு. உங்களுக்கு புரியுதா? இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, தேவனுடைய பார்வையிலே இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு சில காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆவிக்குள் மண்டலத்தில் நடக்கிறதான காரியங்கள் தேவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிறதான அந்த காரியம்தான் அது என்ன செய்கிறது? சரீர மண்டலத்திலே, அதாவது காணப்படாத மண்டலத்தில் நடக்கிற காரியங்கள் என்ன செய்கிறது? அது சரீர மண்டலத்திலே வெளிப்படுகிறது. அது எந்த காலம் என்பது தேவன் மட்டுமே அறிவார், எங்களுக்கு தெரியாது. அப்ப தேவன் அது ஏற்கனவே தேவனுடைய மண்டலத்திலே, ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்து முடிந்த கதை. அந்த கதையானது, அந்த காரியமானது, ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற காரியமானது என்ன செய்கிறார்? சரீர மண்டலத்திலே அது வெளிப்படுத்துகிறார். அப்ப கிறிஸ்துவனுடைய மரணம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நடந்தபடியினாலே அந்த ஆவிக்குரிய மண்டலம் நடந்த அந்த காரியமானது சரீர மண்டலத்திலே காணப்படுற உலகத்தில் வெளிப்படுத்தப்படுது 2000 வருஷங்கள் முன்பதாக. அப்புறம் என்ன சொல்றதுன்னா, ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற ஒரு காரியம் தான் என்ன செய்கிறது? சரீர மண்டலத்துல வெளிப்படுத்தப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? முதலாவது ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற காரியங்கள் தான் சரீர மண்டலத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது, சரீர மண்டலத்திலே. அப்ப அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள வைக்க காரியம் இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு காரணம், ஏன்னா சில காரியங்களை விதத்தின் சத்தியங்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எங்களுக்கு புரிகிறது, ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு காரியம் நடப்பெறுது, அந்த காரியம் சரீர மண்டலத்திலே வெளிப்படுவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அப்ப 2 காரியம், ஆவிக்குரிய மண்டலம், சரீர மண்டலம். காணப்படாத உலகம், காணப்படுகிற உலகமா இருக்கிறது. உங்களுக்கு புரியுது? 2 காரியம். ஆனா இந்த 2க்கு இடையில காணப்படாத அந்த காரியத்துல இருந்து காணப்படுற உலகத்துக்கு நடுவுல இருக்கிறது என்னது? நடுவுல இருக்கிற பாலம் என்னது? விசுவாசம். ரைட். இப்ப இதெல்லாம் மனசுல வச்சுக்கொண்டு இப்ப நான் ஒரு சில உதாரணங்களை பைபிள்ல காட்ட போறேன். சீக்கிரமா நான் போறேன், உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் சின்ன வேலையில இருக்கிறனால வெளியில. ரைட், ஓகே. நாங்க திருப்பிக் கொள்வோம், தானியேலுடைய ஜெபத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அப்ப உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். தானியேலுடைய ஜெபம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்கப்பா. யாராவது ஒரு வாசிக்க உதவி செய்யுங்க. கவரேஜ் இருக்கிற ஆள் வாசிங்க, அப்ப ஈஸியா இருக்கும். தானியேல் 9 எத்தனை பாஸ்டர்? 22, 23. அவன் எனக்கு தெளிவு
அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போது சொல்லுகிறேன், வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஓகே, தானியேல் ஜெபம் பண்றார் இந்த பகுதியில. சரியா? பாருங்க, வசனம் சொல்லுது 23ஆம் வசனம். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே என்ன நடந்தது? என்ன நடந்துச்சா? தானியேல் எங்க இருக்காரு? பூமியில இருக்கிறார். வெளிப்பட்டது. ஓ, தானியேல் இருப்பது சரீர மண்டலத்திலே, பிசிக்கல் வேர்ல்ட். அவர் சரீர மண்டலத்திலிருந்து ஜெபம் பண்றாரு. வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை எங்கே வெளிப்பட்டது? ஓ, தேவனால் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அதை எடுத்துக்கொண்டு யாரு வாரது? தேவதூதன் வந்து கொண்டிருந்தார். அப்ப வந்து என்ன செய்யறார்? கட்டளை வெளிப்படுத்தப்பட்டது. அந்த கணமே அவர் எடுத்துக்கொண்டு வந்து தானியேலுக்கு அதுக்கான விடையை கொடுக்கிறார். சரி, இப்ப நான் இதை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள வைக்கிறதுக்காக இப்படி சொல்றேன், பாருங்க, உங்களுக்கு புரியும். ரைட், இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க எல்லாரும் பாருங்க. இப்ப தானியேல் ஜெபம் பண்றாரு, சரீர மண்டலத்துல ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபம் எங்க போகுது? ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போகுது. ஆவிக்க மண்டலத்துல யாரு இருக்கிறது? தேவதூதர் இருக்காங்க. தேவதூதர் இருக்காங்க, தேவன் இருக்கார், காணப்படாத தேவன் இருக்கார். தேவன் இருக்கார். அப்ப எங்களுக்கு புரிகிறது, தேவன் வசனத்தின்படி அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே அது என்ன நடந்தது? தேவனுடைய அதாவது அந்த 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 காரியம் ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவன் அதற்கு பிரதியுத்தரத்தை ரெஸ்பான்ஸ் பண்றாரு இல்லையா? பிரதியுத்தரம் கொடுக்கிறாரு. நல்லா வசனம் நல்லா பிடிச்சுக்கொள்ளுங்க. பிரதியுத்தரம் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ரெஸ்பான்ஸ். சரி, ரெஸ்பான்ஸ் பண்றாரு. எப்ப பண்றாரு? வேண்டிக் கொண்ட உடனே பண்றாரு ரெஸ்பான்ஸ். சரி, நல்லா கேட்டுக்கோ. இந்த ரெஸ்பான்ஸ எடுத்துக்கொண்டு வாராரு, அதுக்குரிய பலனை கொடுக்குது. இப்ப அந்த பிரதியுத்தரத்தை எடுத்துக்கொண்டு பிரதியுத்தரம் கிடைக்குது, ஆண்டுகிட்ட ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அதை எடுத்துக்கொண்டு தேவதூதன் எவ்வளவு நேரத்துக்கு பிறகு வாராரு? நான் நம்புறேன் கொஞ்ச நேரத்தை வந்திருப்பாரு, சீக்கிரமா எடுத்துட்டு. அந்த டைமே என்ன செய்யறாரு? அந்த கணமே என்ன செய்யறாரு? அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிற அந்த பிரதியுத்தரம் கிடைச்ச உடனே அதற்கான பிரதிபலனை கொடுப்பதற்கு, நல்லா கேட்டாரு, 2 வசனம், பிரதியுத்தரம், பிரதிபலன். எல்லாரும் சொல்லுங்க. பிரதிபலன். ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிசல்ட். சரியா? நல்லா கேட்டது ரொம்ப முக்கியமானது. இப்ப பிரதியுத்தரம் ஜெபம் பண்ண உடனே கிடைக்குது ஆவிக்குரிய மண்டலத்துல. அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாரு? அந்த கணமே எடுத்துக்கொண்டு அதனுடைய பிரதிபலனை கொடுப்பதற்காக என்ன செய்யறாரு? பூமிக்கு வராரு. அதாவது ஆவிக்குரிய மண்டலத்துல பிரதியுத்தரம் கிடைக்கிறது. அதே கணத்துல சரீர மண்டலத்திலையும் அதற்கான பிரதிபலனை யார் அனுபவிக்கிறது? தானியேல் அனுபவிக்கிறார். வெரி குட். சத்தம் யாருடைய சத்தம் ஒண்ணு இருக்கு, எனக்கு வேணுங்க. கொஞ்சம் நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா தேவையான இடத்துக்கு மட்டும் நீங்க போட்டுக்கோங்க, ஏன்னா எனக்கு கஷ்டம். உங்களுக்கு புரியுது? சரியா? தேவன் அந்த கணமே ஜெபிக்கும் போது பிரதியுத்தரம் கொடுக்கிறாரு. அந்த பிரதியுத்தரம் ஆவிக்குரிய மண்டலம் வெளிப்பட்ட உடனே அந்த எடுத்துக்கொண்டு யாரு வாரது? தேவதூதன் வாராரு. எடுத்துக்கொண்டு அந்த கணமே வந்து பிரதிபலனையும் கொடுக்கிறாரு சரீர மண்டலத்துல இருக்கிறது. அப்ப ஆவிக்குரிய மண்டலத்தை முதலாவது என்ன நடக்குது? ஆவிக்குரிய மண்டலத்துல அதற்கான வெளிப்படுத்தல் நடக்குது. அந்த வெளிப்பாடு என்ன அந்த குறிப்பிட்ட பிரதியுத்தரம் வந்த உடனே அது சரீர மண்டலத்துல எவ்வளவு காலத்துக்கு பிரதிபலன் கிடைக்குது? எவ்வளவு காலத்துக்கு கிடைக்குது? இந்த ஜெபத்தின் படி அந்த கணமே கிடைக்குது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, அந்த கணமே கிடைக்குது. சரியா? இப்ப தேவன் பிரதியுத்தரம் கொடுக்கிறார் ஜெபத்துக்கு. அந்த கணமே அதுக்கான பிரதிபலனும் சரீர மண்டலத்துக்கு வந்துருது, காணப்படுற இடத்துக்கு வந்துருது. ரைட்? ஓகே, அது உண்டு. சரி, இப்ப அடுத்த ஜெபத்துக்கு போவோம். 2வது ஜெபம் 10ஆம் அதிகாரம் 11, 12. தானியேல் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இது முக்கியமானது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது
அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உன் மனதை செலுத்தின முதல் நாள், அந்த நாளிலே வார்த்தை என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. அந்த கேட்கப்பட்ட உடனே அதற்கான பிரதியுத்தரத்தை எடுத்துக்கொண்டு என்ன வார்த்தை நிறுத்த நான் வந்தேன். சரியா? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த காரியம் இப்ப நாங்க பாக்குறோம், சரீர மண்டலத்துல ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்துக்கு தேவன் என்ன செய்யறாரு? அந்த உடனே அந்த நாள்ல என்ன செய்யறாரு? பதில அந்த கணமே பிரதியுத்தரத்தை கொடுக்கிறாரா இல்லையா? வசனத்தின்படி ஆவிக்குரிய மண்டலத்துல கொடுக்கிறாரா இல்லையா? கொடுக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு வாராறு பிரதிபலன் கொடுக்கிறதுக்கு சரீர மண்டலத்துக்கு என்ன நடக்குது? அடுத்த வசனம் 13ஆம் வசனம் என்ன நடக்குது? பாத்தீங்க பாப்போம். பிரதியுத்தரம் எடுத்துக்கொண்டு வாராரு. இப்ப என்ன நடக்குது? 13ஆம் வசனம் வாசிங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். ஆமென். வசனம் சொல்லுது, தேவன் அந்த நிலைமை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த பூமிக்கு சரீரமானத்துக்கு எடுத்துட்டு வரும் பொழுது என்ன நடக்குது? பெர்சியா ராஜ்ய அதிபதி, அதாவது பிசாசு என்ன செய்கிறான்? எத்தனை நாள் தடை பண்றான்? 21 நாள் 3 வாரங்கள் தடுத்து கொண்டிருக்கிறான். அந்த ஜெபத்துக்கான பதில் என்ன செய்யறதுக்கு? பூமியில தானியேலுக்கு வராதபடிக்கு. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, முக்கியமான ஒரு காரியம். இப்ப இந்த காரியத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வர சொன்னா, ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவன் அதுக்கு பதில் கொடுத்தது எப்போது? அந்த நிமிஷமே கொடுத்துட்டார். ஆவிக்குரிய மண்டலம் அதற்கான பதில் அந்த நிமிஷமே, அந்த நாளிலே கிடைச்சிட்டு, அதற்கான பிரதியுத்தரம் வந்துட்டு, அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல வந்த அந்த பிரதியுத்தரம் சரீர மண்டலத்துக்கு வருவதற்கு ஒரு கால தாமதம் ஏற்படுகிறது. எத்தனை காலம்? தானியேலுக்கு வர்றதுக்கு எத்தனை காலம் போகுது? கிட்டத்தட்ட 21 நாட்கள். ரைட்? உங்களுக்கு புரியுது? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட். இரண்டாவது ஜெபத்து, முதலாவது ஜெபத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். நல்லா பாத்தீங்க. இரண்டாவது ஜெபத்தை பாருங்க. சரி, இப்ப நான் திரும்பி முதலாவது ஜெபத்துக்கும் கொஞ்சம் போறேன், உங்களுக்கு புரியும். முதலாவது ஜெபத்துக்கான ஆண்டவர் ஜெபிக்கிறாரு 9ஆம் அதிகாரத்துல. அதற்கான பதில் பிரதியுத்தரத்தை தேவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் கொடுத்துட்டார். அதை எடுத்துக்கொண்டு அந்த கணமே அந்த நேரத்துல என்ன செய்யறார்? தூதன் என்ன செய்ய எடுத்துக்கொண்டு வந்து அதுக்கான பிரதியுத்தரத்தை கொடுத்த உடனே பிரதிபலனை எடுத்துக்கொண்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்த எடுத்துக்கொண்டு வந்து தானியேலுக்கு சரீர மண்டலத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. முதலாம் ஜெபம். இரண்டாம் ஜெபத்திலையும் தேவன் எப்போது பதில் கொடுத்தார்? பிரதியுத்தரம் கொடுத்தார். கொடுக்கிறார். உடனே அதுக்கான பிரதியுத்தரம் வருது. எங்க வருது அந்த பிரதியுத்தரம்? எந்த மண்டலத்துல கிடைக்குது பிரதியுத்தரம்? ஆவிக்குரிய மண்டலத்துல அந்த பிரதியுத்தரம் கிடைக்குது. அந்த பிரதியுத்தரத்தை சரீர மண்டலத்துக்கு எடுத்துக்கொண்டு பிரதிபலன் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது பிரதிபலன் கிடைக்கிறக்கூடிய காலம்தான் கிட்டத்தட்ட 3 வாரங்கள் ஆகிறது. நான் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த 2 ஜெபத்திலையும் தேவன் எவ்விதமாய் பதில் கொடுத்தார்? அந்த கணமே பதில் கொடுத்தாரா அல்லது லேட்டாய் பதில் கொடுத்தாரா? அந்த கணமே பதில் கொடுக்கிறாரு. தேவனை பொறுத்தவரையிலே அவர் அந்த கணமே பதில் கொடுக்கிறார், பிரதியுத்தரத்தை கொடுக்கிறார். அதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருக்காக நீங்கள் உண்மையா இருந்து அவருக்காக நீங்கள் காரியங்கள் செய்யும் பொழுது, நான் ஒரு காரியம் சொல்கிறேன், வேத வசனம் பொய் சொல்லாது. அவர் சித்தத்தின்படி நீங்க ஏதாவது கேட்பீங்க சொன்னா தேவன் அந்த கணமே பதில் தருகிறார், பிரதியுத்தரம் கொடுக்கிறார். அந்த பிரதியுத்தரம் எங்கே கிடைக்கிறது? முதலாவது அந்த பிரதியுத்தரம் எங்கே வெளிப்படுத்தப்படுகிறது? முதலாவது ஆவிக்குரிய மண்டலத்திலே. அதற்கான கால நேரம் எப்படிப்பட்டது? உடனே. ஆனால் 2 ஜெபத்திலையும்
அந்த பிரதியுத்தரத்தை கொடுத்த தேவன் பூமியிலே சரீர மண்டலத்திலே அந்த ஜெபம்கான பிரதிபலன் கிடைப்பதற்கு எத்தனை காலம் நடந்தது? முதலாவது ஜெபத்திலே எத்தனை காலம்? இரண்டாவது ஜெபத்தில் எத்தனை காலம்? முதலாவது ஜெபத்துல உடனே, இரண்டாவது ஜெபத்துல 3 வாரங்கள். 21 நாள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப தேவன் இந்த 2 ஜெபத்திலும் தேவன் மாறி இருந்தாரா? தேவன் இல்ல பதில் கொடுக்கிறது ஒரே. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. தேவன் மாறவில்லை. தேவன் 2 இடத்துலயும் ஒரே விதம் பதில் கொடுக்கிறார். தேவன் ஒருபோதும் மாறாதவர். அதுதான் உண்மையான சத்தியம். வேதம் சொல்லுது இல்லையா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்ப தேவன் 2 ஜெபத்திலையும் பார்க்கும் பொழுது தேவன் 2 ஜெபத்தையும் உடனே பதில் கொடுக்கிறார், பிரதியுத்தரத்தை வழங்குகிறார். ஆனால் என்ன பிரச்சனை சொன்னா, 2 ஜெபத்திலையும் அந்த ஆவிக்குரிய மண்டலம் கொடுத்த பிரதியுத்தரம் சரீர மண்டலத்திலே வரும் பொழுது அந்த பிரதிபலன் கிடைக்கிற காலங்கள் 2 ஜெபத்திலும் வித்தியாசமா இருந்தது. ஆனா அதன் அர்த்தம் அல்ல தேவன் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அதனுடைய பிரதியுத்தரத்தை ஒரு ஆளுக்கு டக்குன்னு கொடுத்துட்டாரு ஒரு நேரத்துல, மற்ற நாள்ல 3 வாரத்தை கொடுக்கிறார். அர்த்தம் இல்ல. தேவனை பொறுத்த வரையிலே அவர் சித்தத்தின்படி நாங்கள் கேட்கும் பொழுது அவர் அந்த கணமே அதற்கான பிரதியுத்தரத்தை கொடுக்கிறார். ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, அந்த பிரதியுத்தரம் இடம்பெறுகிற இடமானது காணப்படாத உலகத்திலே அல்லது ஆவிக்குரிய மண்டலத்திலே. ஆவிக்குரிய மண்டலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த பிரதியுத்தரம் சரீர மண்டலத்துக்கு வருகிற காலம் தான் என்ன செய்கிறது? மாற்றப்படுகிறது. அப்ப காலம் மாற்றப்பட்டபடியினாலே தேவன் அந்த ஜெபத்துக்கான பதிலை தந்தாரா இல்லையா? தேவனை பொறுத்தவரை தந்தார். தேவனை பொறுத்தவரையிலே தேவன் அதுக்கான பிரதியுத்தரம் கொடுத்துட்டார் அவர் சித்தப்படி கேட்கும் பொழுது. ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த பிரதியுத்தரம் சரீர மண்டலத்துக்கு வெளிப்படுத்தப்படுவது, பிரதிபலனாய் வெளிப்படுத்தப்படுவதற்கான கால நேரம் மாறியது. ஆனால் தேவனை பொறுத்தவரையில தேவன் மாறவில்லை. தேவன் 2 ஜெபத்துக்கும் ஒரே விதமாய் தான் இருக்கிறார். அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, தேவன் அவர் சித்தத்தின்படி நீங்கள் ஏதாவது கேட்பீங்க சொன்னா தேவன் அதற்கான செவி கொடுக்கிறார். அது மட்டும் அதுக்கான பிரதியுத்தரத்தை அந்த தனமே கிடைக்கிறார். அவர் ஒரு நாளும் மாறுவது கிடையாது. அவர் என்ன மாற்றம் அடைகிறது என்று சொன்னா, அந்த ஜெபத்துக்கான பிரதியுத்தரம் ஆவிக்குரிய மண்டலத்திலே, அதாவது காணப்படாத உலகத்திலே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த காரியங்களை கண்களால ஒன்னும் பார்க்கல, சரீர மண்ட கண்களால அல்லது சரீர காதால கேட்கல. அது ஒண்ணு எங்களுக்கு சரீரத்துல வெளிப்படுத்தப்படல, அதாவது சரீர மண்டலத்துல காணப்படுற உலகத்தை வெளிப்படுத்தப்படல. அதுதான் அர்த்தம். அது காணாதபடியினால அல்லது அது எங்களை காதுக்கு கேட்காதபடியினால அர்த்தம் இல்ல அது கிடைக்கலன்னு சொல்லி. ஏற்கனவே அது கிடைச்சிட்டு அந்த காரியம் இப்ப சரீர மண்டலத்துல வெளிப்படுத்தப்பட இருக்கு. அதுதான் உண்மை. அப்ப இது முக்கியமான காரியம். இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல இது வெளிப்படுத்தப்பட்டு இப்ப அதுக்கான பிரதியுத்தரம் கிடைச்சிட்டு ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவன் அதற்கான பிரதியுத்தரத்தை கொடுத்துட்டாரு. இப்ப சரீர மண்டலத்துல அந்த பிரதியுத்தரத்துக்கான பிரதிபலன் வெளிப்படுத்தப்பட இருக்கு. அப்ப அதுதான் பிரச்சனை. அப்ப அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை, காணப்படாத காரியங்களை சரீர மண்டலத்துக்கு கொண்டு வருவதற்கான பாலமாய் அமைவது எது? விசுவாசம். அப்ப விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? இந்த விசுவாசத்தின் ஊடாக தேவன் ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுது தேவன் அதுக்கு செவி கொடுக்கிறார் என்பது உண்மை. அப்படியான அதற்கான பிரதியுத்தரமும் கிடைத்து விட்டது என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது எங்கே நடந்து விட்டது? பிரதியுத்தரம் ஆவிக்குரிய மண்டலத்திலே கிடைத்து விட்டது. ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, சரீர மண்டலத்துல அதை இன்னும் நாங்க அனுபவிக்கல. அதாவது இன்னும் அதனுடைய பிரதிபலன் நாங்க ஒன்னும் காணல. அதுதான் அர்த்தம். அப்ப ஆகவே இந்த விசுவாசம் மிக முக்கியமானது. இந்த விசுவாசம் ரொம்ப தேவை. காணப்படாத காரியங்களை அதை குறித்ததான அந்த நிச்சயம் எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமா கிடைச்சிட்டா, ஆவிக்குரிய தேவன் கொடுத்து விட்டார் என்கிற அந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிக்க தொடங்கும் போது கர்த்தர் புதுமையான காரியங்களை செயல்படுறார். பிரச்சனை கிடையாது. பூமியிலே அது எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதற்கான காலசீமா ஒருவேளை அது ஒரு நாளா இருக்கலாம், அல்லது ஒரு கிழமையா இருக்கலாம், அல்லது 3 வாரமா இருக்கலாம், 3 வருஷமா கூட இருக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஆனால் விசுவாசம் இருக்குன்னு சொன்னா அந்த விசுவாசம் எப்படி இருக்கும்? வசனம் சொல்லுது பாருங்க. விசுவாசம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 24, 25 வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 8.
சாரி அது போட்டிலையோ தமிழ்ல. ஓகே, காசிங்க பாப்போம் யாராவது. ரோமர் 8:24-25. விசுவாசத்துக்கு என்ன தேவை? வாசிங்க. ரோமர் 8:24-25. வாசிங்க பாஸ்டர். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். ஆமென். வசனம் சொல்லுது பாருங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அந்த நம்பிக்கையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை, அதாவது ஏதாவது காண்றோம், பிடிக்கிறோம், கேட்கிறோம், அதெல்லாம் அத நம்புறது நம்பிக்கையே கிடையாது. ஒருவன் தான் காண்கிறதை நம்புவது அது தேவையே கிடையாது. காண்றதை நம்ப அது பிரயோஜனம் கிடையாது. ஆனா என்ன சொல்றது, நாம் காணாததை, இன்னும் காணல, இன்னும் கேட்கல, இன்னும் தொடல, நம்பினோமானால் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துச்சு, ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, பதில் கிடைக்கப்பட்டுச்சு, அது கிடைக்க போகுதுன்னு சொல்லி நாங்க நம்புவோம்னு சொன்னா வசனம் என்ன சொல்லுது, அது வருவதற்கு நான் என்ன செய்ய, எப்படி இருப்போமா, எப்படி இருப்போம்? இந்த வசனத்தின் படி எப்படி இருக்க போறோம்? பொறுமையா இருக்கும், பொறுமையோடு இருப்போம். நம்பிக்கை காணப்படாத காணாதை நம்பினோம்னா அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். அப்ப இது முக்கியமானது. ஏன்னு சொன்னா, இப்ப அது காணப்படல, இன்னும் சரீர மண்டலத்துல வெளிப்படுத்தப்படல, அர்த்தம் அல்ல அது இன்னும் அது நடக்கல சொல்லி. அது கிடைச்சிட்டு தேவன் பதில் கொடுத்துட்டார், பிரதியுத்தரம் கொடுத்துட்டார், அது இருக்குது ஆவிக்குரிய மண்டலத்துல படி கேட்கும் பொழுது. ஆனா அந்த அந்த காரியம் ஒண்ணு காணாதபடியினால, கேட்காதபடியினால, தொடாதபடியினால நாங்க நினைக்கூடாது, ஐயோ இது இருக்குது. ஆனா அது வருவதற்கு நாங்க என்ன செய்யணும்? அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? பொறுமையோடு இருக்க வேண்டும். பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு பொருத்தனை கொடுத்தார். என்ன பொருத்தனை? என்ன பொருத்தனை? ஒரு குழந்தை கொடுப்பேன். ஆமா, ஒரு சந்ததி உருவாக்கும்னு சொன்ன. ஆனா அவனோட சரீரத்தை பொறுத்தவரை அந்த சந்ததி உருவாக்குறதுக்கான எந்த விதமான இருக்கல. அதே போல அவருடைய ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கும் கூட அவளுக்கு சரீரத்துல பலன் இருக்குல்ல. ஆனா ஆபிரகாம் என்ன செய்யறான் பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்ததை குறித்து வேதவசனம் இப்படியாய் சொல்கிறது. நாங்க திருப்பி வாசிப்போம். ரோமர் 4:17-21. சாரி, தமிழ்ல இந்த போட்டியில வாசிங்க பாப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, பாருங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமான வசனம், நிறைய கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாரும் சத்தத்தை ஓப் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துக்கு. வசனம் சொல்லுது பாருங்க, 17 வசனம் சொல்லுது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனா ஏற்படுத்த என்று எழுதியிருக்கிறபடி. அதாவது ஏற்கனவே பொருத்தனை வருது, கிடைக்க போகுதுன்னு சொல்லி, அவன் தான் விசுவாசித்தோராய் மரித்தோர் உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறோரை போல அழைக்கிறாய் தேவனுக்கு முன்பதாக நம்ம எல்லாருக்கும் அதாவது அர்த்தம் என்னன்னு சொன்னா, இல்லாதவர்கள் இருக்கிற போல அழைக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்காங்க. அப்ப தேவன் அந்த காரியத்தை செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். தேவன் இல்லாத காரியங்களை உருவாக்க வர முடியும். அப்ப அப்படிப்பட்ட தேவனை என்ன செய்கிறான்? ஆபிரகாம் விசுவாசிக்கிறான். பாருங்க, இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 19ஆம் வசனம், 18ல இருந்து வாசிங்க. பரவாயில்ல. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்குள் தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அது நம்பிக்கையோட விசுவாசித்தான். போதும். கொஞ்சம் நல்லா கேட்டுங்க. அவனோட சரீரத்துல இப்ப அந்த குழந்தை பாக்கியம் இல்ல, சரீர மண்டலத்துல அது கிடைக்கல, சரீரத்துல அது நடக்கல, இன்னும் அந்த குழந்தைய அவர் பெற்று அந்த பிரதிபலனை அவர் பெறல. தேவன் கொடுத்த பொருத்தனைய
நம்புறதுக்கு ஏதுவான காரியம் ஒண்ணுமே கிடையாது. சரீர மண்டலத்துல என்ன செய்யறாரு? நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறார். அப்ப தேவன் ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவன் அவருடைய கரத்திலே அவருடைய பார்வையில அதை கொடுத்து விட்டார். ஆனா சரீர மண்டலத்திலே ஆபிரகாமுக்கு அது இன்னும் கிடைக்கல. ஆனா என்ன செய்யறாரு? நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறாரு. தேவன் அதை எனக்கு கொடுத்துட்டாரு சொல்லி பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது. அதனால ஆகவே 19ஆம் வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். வெரி குட். இது முக்கியமானது. பாருங்க, விசுவாசத்துல எப்படி இருந்தாரா? பலவீனமா இருக்கல. அதாவது விசுவாசத்துல அவன் பலவீனமா வீக்கா இருக்கலையா? ஏன் அப்படி சொல்றாங்க சொன்னா, அவனுக்கு இப்ப சரீர மண்டலத்துல அவனோட சரீரம் வந்து இப்ப 100 வயசு. தன் சரீரம் இப்ப செத்து போன நிலையில இருக்குது. சாராளுடைய கற்பமும் செத்து போயிருக்கு. அதுதான் உண்மையான நிலவரம். சரீரத்துல அது அந்த அந்த குழந்தை கிடைக்கல, ஒண்ணும் வெளிப்படுத்தப்படல சரீர மண்டலத்துல காணப்பட்டுள்ளதுல. அப்படிப்பட்டு இருந்தும் கிடைக்கலன்னு சொல்ல என்ன செய்யல? வசனம் சொல்றது என்ன சொல்ல? அவங்களோட சரீர சூழ்நிலை பத்தி என்ன செய்யல? ஐயோ கிடைக்கல, எண்ணவில்லை, யோசிக்கவில்லை. அதை பத்தி அவர் யோசிக்கவில்லை. நல்ல முக்கியமான பாயிண்ட் இது. ஏன்னா விசுவாசம்னு சொல்லும் போது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நாங்க எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு ஒண்ணு நடக்கலன்னு சொல்லி நாங்க நினைச்சு ஐயோ அதை பத்தி நினைக்கிறதே இல்ல. விசுவாசம் அவன் என்ன சொல்ல? விசுவாசத்தில் பலவீனமா இருக்கல. சரீர மண்டலத்துல அவனுக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஐயோ இது எனக்கு கிடைக்கல, ஐயோ இது எனக்கு வரல சொல்லி அவன் அதை கொடுத்து அதாவது பலவீனமா, விசுவாசத்துல பலவீனமா இருக்கல, வீக்கா இருக்கல. அதை பத்தி யோசிக்கவே இல்லையா? என்ன செஞ்சானா பாருங்க, 20ஆம் வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். வசனம் சொல்லுது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் என்று முழு நிச்சயமாய் நம்பி என்ன செய்கிறார்? இப்ப அவர் நம்புகிறார். இப்ப தேவன் எனக்கு கொடுத்துட்டார். வசனம் இன்னொரு இடத்துல இருக்குது. அவர் வானத்து நட்சத்திரங்களை பார்த்தாராம், கடல் திரை மணலை பார்க்கும் போது எல்லாம் தேவன் என்ன செய்கிறார் பாருங்க. வசனம் என்ன சொல்லுது? தேவனை நம்பி என்ன செய்கிறார்? முக்கியமானது என்ன செய்கிறார்? வசனம் என்ன சொல்லுது? தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். இதுதான் முக்கியமானது. இப்ப கிடைக்கலன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்காரா? அதை பத்தி என்னவே இல்லை. சரீரம் இருக்க வீக்க பத்தி என்னவே கிடையாது. கிடைக்கலன்னு சொல்லி யோசிக்கவே இல்லை. தேவன் கொடுத்துட்டார். தேவனுடைய பார்வை அந்த குழந்தை கிடைச்சிட்டு சந்ததி உருவாக்கி விட்டது. தேவனுடைய பார்வையிலே அது தேவனுக்கு முன்பதா அது நடந்துட்டு தகப்பனா மாறிட்டான். அது எங்க நடந்தது? அவன் தகப்பனா மாறிட்டான் அநேக ஜாதிகளுக்கு. எங்க நடந்தது? ஆவிக்குரிய மண்டலம். பாருங்க, தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பன ஆனான். அது அர்த்தம் தேவனுடைய பார்வையிலே அவன் எல்லாவற்றையும் பெற்று ஆவிக்குரிய மண்டலத்தை அவனுக்கு கிடைச்சிட்டு. ஆனா என்னன்னா, சரீர மண்டலத்துல தேவனுடைய அந்த பெற்றுக்கொண்ட தேவனுடைய பார்வையில அவனுடைய சந்ததி ஒரு பெரிய சந்ததியா இருக்குது. ஆனா சரீர மண்டலத்துல அவனுடைய சரீரத்துல அதை ஒன்றும் பெற்றுக்கொள்ளல. அப்ப அதுக்காக எவ்வளவு காலமா இருக்க வேண்டியிருந்துச்சு அவனுக்கு? சொல்லப்பட்ட காலத்துல எவ்வளவு காலம்? 25 வருஷம். 25 வருஷமாக ஆவிக்குரிய மண்டலத்துல வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியம் சரீர மண்டலத்துக்கு வெளிப்படுத்தப்படுறதுக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, தேவன் ஆவிக்குரிய மண்டலத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் ஆவிக்குரிய மண்டலத்திலே செயல்பட்டு அவர் கிரியை செய்கிறார். அவருடைய காரியம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனா என்ன பிரச்சனை? சரீர மண்டலத்திலே அது எங்களுக்கு இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அது அர்த்தம் அல்ல எங்க கண்ணுக்கு விளங்கல, எங்க சரீரத்துக்கு டச் பண்ணப்படல, சரீரத்துல அது எங்களுக்கு காதுல கேட்கல, அல்லது எங்க சரீரத்துல அதை அனுபவிக்கல. அது அர்த்தம் அல்ல தேவன் அதை கொடுக்கவில்லை என்று. தேவன் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்கும் போது, அவருடைய விருப்பத்தின்படி கேட்கும் போது, எந்த பொருத்தனை அவர் ஆவிக்குரிய மண்டலத்திலே அவருடைய பார்வையிலே அதை உங்களுக்கு கொடுத்து விட்டான். ஆனா அது இருப்பது ஆவிக்குரிய மண்டலத்தில். இப்ப சரீர மண்டலத்தை அது வெளிப்படுத்தப்படும் மட்டும் என்ன தேவை உங்களுக்கு? பொறுமை தேவை. காணப்படல, ஆனாலும் பொறுமை. அவசரப்பட்டு ஐயோ இது கிடைக்கும் அப்படி இல்லை. ஆபிரகாமை போல தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தேவன் எனக்கு கொடுத்து விட்டார், தேவன்
ஆபிரகாம் வானத்து நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது சொன்னார், ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொன்னார். கடற்கரை மணலை பார்க்கும் ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கார். அப்ப நாங்க பாக்குறோம், ஆண்டவர் அவர் சித்தப்படி நீங்க கேட்கிற ஜெபத்தை அவர் பிரதித்திரம் கொடுக்கிறாரு. அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். என்ன பிரச்சனை சொன்னா, அது வரும் பொழுது யாரு தடுக்கிறது? தடுக்கிறது யாரு? சாத்தானுடைய சேனைகள். சாத்தானுடைய சேனைகள். தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற காரியங்களை தேவன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார், கொடுத்து விட்டார். அதுக்குரிய ஆனால் அது உங்களுக்கு வருவதற்கான காலங்கள், பிரதிபலனை அனுபவிப்பதற்கான காலங்கள் வித்தியாசப்படலாம். அப்ப அதுக்கு இப்படிப்பட்ட சாத்தானுடைய தடைகள் இருக்கலாம், அல்லது பொல்லாத மனுஷர்களை சாத்தான் பாவிக்கலாம் உங்களுக்கு வருகிற நன்மைகளை நிப்பாட்டுவதற்கு. ஏன்னா தேவன் எப்போதுமே நன்மை செய்கிறதா இருக்கிறார். தேவன் உங்களுடைய காரியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் தேவனுடைய அந்த காரியத்துக்கான பிரதியுத்தரத்தை கொடுத்து விட்டா அந்த பிரதிபலை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு அநேக தடைகள் வரலாம். ஆவிக்குரிய மனத்துக்கு அந்த பிரதிபலனை சரீர மண்டலத்தை அனுபவிப்பதற்கு தடைகள் காலங்கள் மாறலாம். அதற்கு காரணம் பிசாசுடைய கிரியைகளா இருக்கலாம், பிசாசு பயன்படுத்துற பொல்லாத மனுஷலா இருக்கலாம். கடந்த நாட்களில் சில மனுஷர்களூடாக எனக்கு பலவிதமான தொல்லைகள் வந்தது. நான் குறிப்பிட்ட இடத்துக்கு போனபோது அங்கே அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த குறிப்பிட்ட நபர்கள் மூலமா அவர்கள் என்னுடைய அளவுக்கு அதிகமான பணத்தை வஞ்சகமா பெற்றுக் கொண்டார்கள். அப்ப எங்களுக்கு அது ஒருவேளை அந்த காரியங்களுக்கு வேதனை ஏற்படுது. ஆனா நான் கடைசி தீர்மானித்த ஒரு காரியம்தான். என்ன காரியம் தீர்மானிச்சேன்னு சொன்னா அந்த மனிதர்கள் அல்ல என்னை ஏமாற்றுவது. அந்த மனிதர்கள் கூடாக எனக்கு பயங்கர கோபத்தை உண்டு பண்ணிச்சு. அப்ப அது கூடாக செயல்படுத்தியது யாரு? அந்த நபருக்கு பின்பதா இருந்து யார்? சாத்தான். பிசாசு. அப்ப பிசாசுக்கு அதை புரிந்து கொள்ள தொடங்கின போது அந்த மனிதர்களுக்கு விரோதமா கோபப்படல. அவளுக்காக ஆண்டவர் அவளை மன்னிச்சிருங்க. சோ நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, சில நேரத்துல எங்களுக்கு வருகிற காரியங்களை தடை பண்றதுக்கு பிசாசு முயற்சி பண்ணுவான். பிசாசு மனிதர்களுக்கு கூடாக. அப்ப ஆகவே நாங்க என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு அவர்களுக்காக ப்ரே பண்ண இருக்கு. அந்த குறிப்பிட்ட நபர்களுக்காக, குறிப்பிட்ட காரியங்களுக்காக, எங்களுக்கு தடையா இருக்கிற அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாத தடையா இருக்கிற எல்லா காரியத்துக்கு விரோதமா நாங்க ஜெபம் பண்ண இருக்கு. அப்ப தேவன் அவர் சித்தத்தின்படி கேட்கும் போது, அவருடைய விருப்பத்தின்படி நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் எங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஆமீன். ஆனால் எங்கே நடக்கிறது? முதலாவது அந்த பிரதியுத்தரம் எங்கே கிடைக்கிறது? ஆவிக்குரிய மண்டலம். காணப்படாத உலகத்துல இருக்கிற அந்த காரியம் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்படுகிற உலகத்துக்கு அது வெளிப்படுத்தப்படும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதாவது வெளிப்படுத்தப்படணும். அப்ப அந்த காலம் ஒருவேளை ஒரு நாளே இருக்கலாம், அந்த கணமே இருக்கலாம், அல்லது தானியேலை போல 3 வாரத்துக்கு பின்பதா இருக்கலாம், அல்லது ஆபிரகாமை போல 25 வருஷம் பின்பதா கூட இருக்கலாம். எங்களுக்கு தெரியாது. அந்த வெளிப்படுத்தப்படுற காலம் சரீர மண்டலத்துல எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு பொறுமையோடு நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஏன்னா வேத வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த பொறுமை இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தன்னு சொன்னா அந்த வாக்குத்தத்துக்கு அவர் உண்மையா இருப்பார். ஆகவே அந்த வாக்குத்தத்தை குறித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி வேதவசனம் சொல்வது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். இறுதியா முடிக்க போறோம். யாராவது ஒரு வாசிக்க உதவி செய்யுங்கள். எபிரேயர் 10:23. சீக்கிரமா. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிந்திருக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோ. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமீன். வசனம் சொல்லுது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருப்போம். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினா. ஆமீன். அவர் உங்களுக்கு ஒரு காரியம், ஒரு காலத்துக்காக ஜெபம் பண்றீங்களா, அல்லது அவர் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லியிருப்பாருன்னா பயப்பட வேணாம். அது ஆவிக்குரிய மண்டலத்துல வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. அவருடைய பிரதி உத்தரம் ஏற்கனவே வந்து விட்டது. அதில் ஒரே ஒரு காரியம், உங்களுடைய சரீர மண்டலத்திலே, நாங்க சரீர மண்டலத்துல உங்களுக்கு சரீர பிரகாரமாய் அது ஒண்ணு, அதனுடைய பிரதிபலன்கள்
ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கல, அதுதான் பிரச்சனை. அது அர்த்தம் இல்ல உங்களுக்கு கண்ணால பார்க்க முடியலன்னு சொல்லி, அல்லது காதால கேட்க முடியல, அல்லது நீங்க அத உங்களுக்கு தொட முடியல, அர்த்தம் அல்ல தேவன் அதற்கு உங்களுக்கு கொடுக்கிறதுன்னு சொல்லி. தேவன் உங்களுக்கு கொடுத்து விட்டார், அதை நீங்க விசுவாசிக்க. அவர் அந்த நம்பிக்கை நீங்க அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க கொடுத்துட்டீங்க. ஆண்டவரே, ஆபிரகாம் 25 வருஷம் அவர் வந்து அதை குறித்து சரீர பலவீனத்தை குறித்து யோசிக்கவே இல்லை, என்னவே இல்லையா, அதை பத்தி அப்செட் ஆகல. ஆண்டவரை அவருடைய சரீரம் பலவீனமாகும் போது அந்த மனைவியுடைய கற்பம் செத்தது சொல்லி நினைக்கவே இல்லையா, அதை பத்தி நினைச்சு அவர் அந்த தன்னுடைய விசுவாசத்தை விட்டு அவரு ஐயோ விலகி போகலையா. வசனம் சொல்லுது அவர் அதை குறித்து எண்ணாதிருந்தார். ஆனால் அந்த காலத்தில் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார், பொறுமையோடு மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். வாக்குத்தத்தம் பண்ணிற உண்மை உள்ளவரானபடியினால் அந்த 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 நம்பிக்கை குறித்து அசைவில்லாமல் என்ன செய்கிறார், உறுதியோடு இருக்க துணை. ஆகவே நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, தேவன் அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்கிற ஜெபத்துக்கான பதிலை கொடுக்கிறார். ஆமீன். அந்த கொடுக்கிற காரியம் ஆவிக்குரிய மண்டலத்தில் வெளிப்படுத்தப்பட்டாயிற்று, பிரதியுத்தரம் வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, சரீர மண்டலத்துக்கு அது வருகிற காலம் நேரம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமா இருக்கு. அது அர்த்தம் அல்ல அந்த கால நேரம் பின்பதாய் வர்றபடியினால், அல்லது அது ஒருவேளை கிடைக்கலாத போல தோன்றினால் கூட அர்த்தம் அல்ல உங்களுக்கு கிடைக்கல. தேவன் அதுக்கான பிரதியுத்தரம் கொடுத்து அந்த விசுவாசம் உங்களுக்கு வரும் பொழுது, அந்த காரியம் உங்களுக்கு வரும் பொழுது தேவனை குறித்து நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க. தேவனை குறித்து நீங்கள் அந்த ஆபிரகாமை போல அந்த பலவீனத்துக்கு அந்த பிரச்சனை குறித்து பார்த்து கொண்டு அப்செட் ஆவாங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே அசைவில்லாமல் நம்பிக்கை குறித்து உறுதியாக வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளா இருக்கிறதை நம்பி அசைவில்லாமல் உறுதியா இருப்போம். ஆமீன். ஆகவே நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சு சொல்லி. ஆகவே நீங்க அவர் சித்தப்படி கேட்கிற ஜெபங்கள் ஒருவேளை உங்களுக்கு பதில் கிடைக்காத போல தோன்றினாலும் கூட நீங்க அப்செட் ஆக. காரணம் என்னவென்றால் தேவன் உங்கள் ஜெபத்துக்கான பதிலை ஆவிக்குரிய மண்டலத்தில் கொடுத்து விட்டார். அவர் கொடுத்து விட்டார், ஆனால் அது உங்களுடைய சரீர மண்டலத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆகவே தான் வேதவசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காய் அன்பு குருவுக்காய் வைத்திருக்கிற காரியங்களை கண்ணால காணவும் இல்லை, காதால கேட்கவும் இல்லை, ஆனா அந்த காரியம் உங்களுக்கு நடக்க போகிறது. ஆமீன். ஆனால் உறுதியோடு பொறுமையோடு இருக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை சரீர மண்டலத்திலே உங்கள் சரீரம் அல்லது உங்களுடைய காது அல்லது உங்களுடைய கண்கள் அதை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு உங்களை கொண்டு வருவார். ஆபிரகாம் விசுவாசம் இருந்தது போல அந்த அவரை துதித்துக் கொண்டு அந்த காரியத்தை அறிக்கை செய்து கொண்டு நாங்கள் நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஆமென். 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 Thank you பாஸ்டர். ஆமென். 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 தேவன் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம இருக்கலாம். Thank you pastor. God bless you pastor. நான் கேக்குற கேள்வி, தேவன் பதில் கொடுக்காம இருக்காரா? பதில் கொடுக்கிறார். தேவன் பதில் கொடுத்துருவாரு. எங்க கொடுத்திருக்காரு? ஆவிக்குரிய மண்டலத்துல. ஆமென். நல்லா கேட்டுக்கணும். ஆனா அவர் சித்தம் இல்லாம கேட்கிற காரணம் பதில் கொடுக்க மாட்டார். சரியா? அவர் சித்தத்தின் படி கேட்கும் பொழுது அவர் கேட்கிறாரு, பதில் கொடுக்கிறாரு. அந்த பிரதியுத்தரம் அந்த கணமே வெளிப்படுகிறது. அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். ஆவிக்குரிய மண்டலத்திலே அந்த காரியம் இருக்கு. அதை சரீர மண்டலத்திலே நீங்கள் அனுபவிப்பதற்கு நடுவில் இருந்து வேல்படுவது விசுவாசம். அந்த விசுவாசம் என்பது பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆபிரகாமை போல. கர்த்தர் பெரிய காரியம். சரி, சீக்கிரம் 2-3 பேர் சந்தர்ப்பம் கொடுக்குறேன். என்ன படிச்சீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. என்ன உங்களுக்கு புரிஞ்சு? 2-3 பேர். நிறைய பேருக்கு இன்னைக்கு காணல. தேவனுடைய சித்த பிரகாரமான கேட்கிற ஜீவங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அதை நாங்கள் ஜெயிப்பதற்கு முன்பதாகவே ஆவிக்குரிய மண்டலத்திலே எங்களுக்கு பதில் வருகிறது. சில நேரத்திலே உடனடியாக பதில் பெற்றுக் கொள்கிறோம். சில நேரத்திலே அந்த கால தாமதமாக இந்த பூமிக்கு வருகிறது. இதன் மூலமாக நாங்கள் பொறுமையோடு இருந்து அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். இது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரயோசனம் உள்ளதா இருந்தது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய மண்டலத்தில் வெளிப்படுத்தப்பட்டாச்சு. அது சரீர மண்டலத்துக்கு வருகிற கால பிரதிபலன் வர்றதுக்கான காலம் வித்தியாசம். பிரதியுத்தரம் செகண்ட் கிடைக்குது, ரெஸ்பான்ஸ் கிடைக்குது ஆண்டவர்கிட்ட. அது ரிசல்ட் வர்றதுக்கான காலம் தான் வித்தியாசம். ரைட்? அதுதான் புரிஞ்சுக்கொள்ளாரு. ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது, பிரதிபலன் கிடைக்கிறது தான் வித்தியாசம். பிரதியுத்தரம் கிடைக்குது, பிரதிபலன் வந்து அது ஒவ்வொருக்கும் ஒரு காலம். தேங்க்யூ. வேற யார்? சீக்கிரம் இன்னும் 2 பேர்.
சொல்லுங்க. உண்மையா பாஸ்டர், நாங்க தேவனுடைய சித்தத்தின்படி நாங்க விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் அது ஆவிக்குரிய மண்டலத்துல அது கொடுத்துடுறாரு. ஆனா சரீரத்துக்குரிய மண்டலத்துல அதை நாங்க பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு உறுதியாக நாங்க காத்திருக்க வேண்டும். அப்ப நிச்சயமா அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும், நாங்க கேட்டது கிடைக்கும். ஆமா. இப்ப இது எனக்கு போன முதல் நான் சிங்கத்துல படிக்கும் போது ஒரு ஆள் கேள்வி கேட்டேன். அப்ப நாங்க ஒரு காரியத்தை ஜெபம் பண்ண பிறகு திருப்பி கேட்க வேணாமான்னு சொல்லி, திருப்பி கேட்க கூடாத ஒரு கேள்வி, அப்படிப்பட்ட கேள்வி ஒன்று கேட்டாங்க. என்ன தெரியும் உங்களுக்கு அப்படி கேள்வி வந்துச்சா சொல்லி. நான் ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லிட்டோம், அவர் பதில் கொடுத்துட்டாராகவே நாங்க அதுக்கான பதில திருப்பி அதை கேட்க தேவையில்லையான்னு சொல்லி, அந்த ஜெபத் பண்ண வேணாமான்னு சொல்லி. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது சொன்னா, நல்லா கேட்டுக்கலாம், உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கலாம். அது நேரத்துல மக்கள் உங்களோட கேள்வி நீங்க இப்ப கிடைச்சிட்டு சொல்லி நீங்க விசுவாசத்தோட நீங்க ஓகே ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. எபிரேயர் 10:23 என்ன சொல்லுச்சு? எபிரேயர் 10:23 கடைசியா வாசி என்ன சொல்லுச்சு? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். நாங்க தொடர்ந்து அந்த நம்பிக்கை அல்ல அசைவிடாமல் நாங்க அவருக்கு சொல்லணும், ஆண்டவரே கொடுத்துருக்கீங்க. அப்ப அந்த நம்பிக்கை உறுதி அவர் உண்மையில இருக்காங்க. அதான் சொல்றேன். இப்ப நாங்க அது கேட்க கூடாத அர்த்தம் கிடையாது. இல்ல அவர் கொடுத்துட்டாரு சொல்லி விசுவாசிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை, அப்ப ஆண்டவர் உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க, அந்த காரியத்தை தொடர்ந்து நீங்க கேட்க முடியும், நம்பிக்கையோடு அறிக்கை செய்ய முடியும். கர்த்தர் அதை செய்து முடிச்சிருக்காரு. ஆமே. சரீர மனத்து வெளிப்படும். அப்ப சிலருக்கு உங்களுக்கு கேள்விகள் வரும், அதான் உங்களுக்கு பதில் சொல்லி. ஏன்னா சிங்கள கிளாஸ் கேட்டாங்க சிலர். அதான் ஓகே. வேற ஏதாவது ஒருவருக்கு சந்தர்ப்பம் சீக்கிரமா. உங்கள் ஜெபத்திற்கு பதில் வராத போது என்ன செய்ய வேணும்னு காரியங்களை கற்றுக்கொண்டோம் பாஸ்டர். ஆமா. என்ன கற்றுக்கொண்டோம்? ஏன் தாமதிக்குது, எதனால தாமதிக்குது, உடனே கிடைக்கிற காரியம் என்ன, ஏன் தாமதமா கிடைக்கிற காரியத்தை கொஞ்சம் நல்ல விவரமாக நாங்க பார்த்துக்கொண்டோம். ஓகே, நிச்சயமா. நான் நம்புறேன் உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில். அதே விதமாக விசுவாசிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல சொல்லு. அப்ப நாங்க இதை கற்றுக் கொடுக்கும் போது அவர்களுக்கு தேவனை குறித்த ஒரு நம்பிக்கை, ஆபிரகாமை போல விசுவாசத்தோட அறிக்கை செய்ய தொடங்குவார்கள், பொறுமையோடு காத்திருப்பார்கள், தேவனை குறித்து சந்தேகப்பட மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் பதில் வராம இருக்கும் போது வரும்போது சந்தேகப்பட்டு தேவனை விட்டு விலகி போறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள தொடங்கும் பொழுது தேவன் ஒருபோதும் மாறார், தேவன் பதில் கொடுக்கிறார். ஆமென். ஆமென். ஓகே, நான் நம்புறேன். ஒருவருக்கு இருக்கிறேன், அதுல முடிக்க போறேன். யாராவது பேசுறீங்களா? ஏதாவது சொல்ல இருக்குதா உங்களுக்கு? பாஸ்டர், இப்ப தானியல் முதலாவது ஜெபத்துல கேட்டுன்னு உடனே கிடைச்சிட்டு, அப்ப ரெண்டாவது ஜெபம் 21 நாள் வெயிட் பண்ணாலும் ஆனா அவர் அந்த விசுவாசத்தை விட்டு தளர்ந்து போகல. இப்ப அதே போல நம்மட வாழ்க்கையிலும் நான் கற்றுக்கொண்ட விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு சில காரியங்களை கேட்டுங்களை பெற்றுக்கொண்டுட்டோம் என்று ரெண்டாவது காரியங்களுக்கு நாங்க ஜெபிக்கும் பொழுது ஏன் காலந்தாமதமாகுதுன்னு சொல்லி எங்களோட விசுவாசத்திலிருந்து நாங்க தளர்ந்து போகக்கூடாது. அதை கண்டினியூவா நாங்க கர்த்தருடைய பாதத்துல அந்த பிசாசனுடைய செயல்களுக்கு எதிர்த்து நாங்க நிக்கணும், ஜெபிக்கணும். அந்த நம்பிக்கையோட பொறுமையோட நாங்க என்ன செய்யணும்? நம்பிக்கையை அறிக்கை செய்யணும். எபிரேயர் 10:23 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவரா இருக்காங்க. ஆமென். 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 இதை நீங்க கற்றுக் கொடுங்க உங்களுடைய ஜனங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஜனங்க நிச்சயமாக அவங்களுக்கு நிறைய இந்த கேள்வி இருக்கும். ஓகே, அதனால நீங்க கற்றுக் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நன்மையா முடிப்பார். மன்னிச்சு கொள்ளுங்க, இன்னைக்கு எனக்கு நான் வேற இடத்துல இருக்கேன், வீட்டுல இல்ல. ஆகவே நான் இப்ப முடிக்க போறேன். நான் நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க தரேன் கேட்க முடியும். தேங்க்யூ வெரி மச். நான் நம்புறேன் எல்லாருக்கும் புரிஞ்சா பாடம். ஆமென். தெளிவா இருந்துச்சு பாஸ்டர். தேங்க்யூ. ஓகே, சாரி. ஓகே, நான் ஒருத்தரம் ஜெர்மனி முடிப்போம். நாங்க எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். எல்லாரும் கண்களை மூடிய வண்ணமாய் தேவனை நோக்கி நாங்கள் ஜெர்மன் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, ஆண்டவர் சித்தத்தை படி கேட்கிற எல்லாவற்றுக்கும் பதில் கிடைச்சிட்டு பிரதியுத்தரத்தை கொடுத்துட்டீங்க. நீங்க ஒரு நாளும் மாற மாட்டீங்க ஆண்டவர். ஆவியானவரே, இந்த நாளுக்காக நன்றி. அது கிடைக்கப்பட்டதை நான் விசுவாசித்து நான் பொறுமையோடு அதை அறிக்கை செய்யப்படுறேன். வாக்கு தத்தம் 12 உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாமை போல
ஐயோ கிடைக்கலன்னு சொல்லி அப்செட் ஆகாம, விசுவாசத்துல பலவீனனாய் மாறாம, நம்பிக்கையோடு மை நோக்கி பார்த்த ஆபிரகாம் அந்த காலம் சரீரத்துல கிடைப்பதற்கு காலம் போனாலும் கூட நம்பிக்கையோடு மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவை. ஒரு விஷயம் ஜெர்மனும் ஒரு விஷயம் ஜெர்மனும் போது யாராவது ஒருவர் ஜெர்மனி ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியம் எல்லாருக்கும் புரிந்து கொண்டு இந்த காரியத்தை நம்பிக்கையோடு அறிக்கை செய்வதை செய்யும். யாராவது ஒருவர் ஜெர்மன் சீக்கிரமா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவனே, ஜெபத்தை குறித்து தானியேலும் ஆண்டவரே கர்த்தாவே, ஜெபமும் ஆண்டவரே அதனுடைய பதில்களும் அதற்குரிய தடைகளும், இந்த தடைகளை தீர்ப்பதற்கான வழிகள் எவ்வாறு என்பதனை ஆண்டவரே கற்றுக்கொள்ளக்கூடியதாய், ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கு வருகிற தடைகள் எவ்வாறு, யாரால் இந்த தடைகள் வருகிறது, எப்படி தடைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்பது இந்த ஆண்டவர் பெரியொரு ஆண்டவர் சத்தியத்தை மிகவும் சுருக்கமாக குறுகிய நேரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியதாய் ஆண்டவரை நீங்கள் கிருபை செய்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி. சேஷமாக கற்றுக் கொடுத்த பாஸ்டர் அலெக்ஸுக்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே அவரை பயன்படுத்துங்கள். இன்னும் இனி வரும் காலத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக புதிய காரியங்களை, புதிய சத்தியங்களை கற்றுக்கொள்ள தேவன் வழி நடத்தும். இதுல கூடி கற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் தேவ மனிதர்களையும் ஆண்டவரை ஆசீர்வதியுங்கள். இவைகளை கற்றுக்கொண்டு எங்களுக்குள்ளே வைத்திருக்காமல் மற்றவர்களுக்கு, எங்கள் சபையிலே ஆண்டவரே சபை மக்களுக்கு நாங்கள் கற்பிக்க அது ஆசீர்வாதமாயிருக்கு. ஆண்டவரே அது பலனளிக்கத்தக்கதாய் கிருபை செய்யுங்கள், வழி நடத்துங்கள். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you.